நம்ம சைக்கோ ஹீரோ ஒரு பைத்தியம்னு மனைவிக்கு உண்மை தெரிஞ்சதுமே அவனை சரி பண்றதுக்காக ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த டாக்டர் இவங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்ன நடந்துச்சு, உன்னோட கடந்த காலத்தை பத்தி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இவன் எந்த பதிலுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறான். ரெண்டாவது நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கும் போதும் அவங்க அதே கேள்வியை தான் கேட்கறாங்க. அப்போ அவன் எந்த பதிலும் சொல்லல. அப்படிங்கவுமே கையில ஒரு பவுல் ஃபுல்லா ஸ்டிக்கர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, நீ என்கிட்ட எதையும் சொல்ல வேணாம், நீ என்னெல்லாம் தப்பு பண்ணியோ, கடந்த காலத்துல யார் யாரெல்லாம் நீ ஹேட் பண்ணியோ, எத்தனை தடவை ஹேட் பண்ணியோ, அத்தனை பேரை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ் உன்னோட போட்டோல ஒட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அவனும் அந்த ஸ்டிக்கர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ அவன் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான் இல்லையா இந்த சைக்கோ குணத்தினால. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டிக்கர்ஸ் அவனோட போட்டோல ஒட்டிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவனோட போட்டோ ஃபுல்லாவே ஸ்டிக்கர்ஸா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பேரை கஷ்டப்படுத்திருக்கான், அத்தனை பேரை அவன் ஹர்ட் பண்ணிருக்கான். இதை அவன் பார்த்துட்டு அவனுக்கே இது ஷாக்கிங்கா தான் இருக்கு. நம்ம இவ்வளவு பண்ணிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி மனைவி ஒரு பார்வை பார்க்கலாம். நம்ம பண்ணதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் டாக்டர் அனுப்பி வச்சிருக்காங்க. சரி ஓகே, நீ நாளைக்கு போயிட்டு வா, நாளைக்கு நீ ஏதாவது நல்ல விஷயம் செஞ்ச அப்படின்னா நான் இதுல இருக்கிற ஒரு ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவனும் வீட்டுக்கு வந்து முத வேலையா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் டாக்டருக்கு தெரிஞ்ச உடனே அவன் முகத்துல இருக்கிற ஒரு ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்புறமா இன்னொரு டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. அவனோட போட்டோவை மனைவியை விட்டு எரிக்க சொல்றாங்க. அவளும் அதை எரிச்சிடுறா. இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்திருந்து அந்த போட்டோ எரிஞ்ச அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். நீ எப்படி அந்த போட்டோ எரிக்கலாம், அது என்னோட ஃபேவரட் போட்டோ, அது எப்படி நீ எரிப்ப அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு இருக்கான். இவன் இன்னும் திருந்தல, இவனுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி டாக்டருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.